ශ්‍රී අනුමත වූ ජාතික අධ්‍යාපන ප්‍රතිපත්තියක් නැහැ. කෝපා කමිටුවේදී අනාවරණය වෙයි. හෙකි ඉක්මනින් ජාතික අධ්‍යාපන ප්‍රතිපත්තියක් සකස් කිරීමට නිලධාරීන්ට උපදෙස් என்பதாக இன்றைய தினம் அத பத்திரிகை மதுரமான செய்தியினை முக்கியமான செய்தியாக தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக. எனவே இலங்கையில் அனுமதிக்கப்பட்ட தேசிய கல்விக் கொள்கை ஒன்று இல்லை என்பதாக அரச கணக்குகள் தொடர்பான செயற்குழுவான கோப்பா குழுவில் இந்த விடயம் தெரிய வந்திருக்கிறது. தொடர்பாக கல்வி அமைச்சு, அதேபோல் உயர்கல்வி அமைச்சு, தொழிற்கல்வி அமைச்சின் 2023ஆம் ஆண்டுக்கான கணக்காய்வு அறிக்கை மற்றும் அதேபோல தற்போதைய செயற்துறை தொடர்பான விடயங்கள் குறித்தான கலந்துரையாடல் கோப்பா குழுவில் இடம்பெற்ற போதே இந்த விடயங்கள் குறித்து பார்லிமெண்ட் உறுப்பினர் அரவிந்த் சனத் அவர்கள் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கிறார். எனவே அவர் தலைமையில் இந்த கூட்டம் இடம்பெற்றிருக்கிறது. இந்த கூட்டத்தின் போதுதான் அந்த விவகாரம் முக்கியமான பேசுபொருளாக பேசப்பட்டிருக்கு. எனவே இலங்கையை பொறுத்த வரைக்கும் அது கல்வி மறுசீரமைப்பு என்ற விடயம் அல்லது கல்வி கொள்கை என்ற ஒரு விடயம் இலங்கைக்குள் அப்படியான ஒன்று இல்லை என்பதான விடயம் தெரிய வந்திருக்கிறது. எனவே அதனை தயார் செய்வதற்கான, அதனை முன்னெடுப்பதற்கான விடயங்களை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அந்த விடயம் கூறப்பட்ட விடயங்கள் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணலாம். இன்றைய அத பத்திரிகை அதற்கு பிரதான தலைப்பிட்டு அந்த செய்தியினை தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.